முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. அடேங்கப்பா, என்னையா பால் பண்டி, பக்கத்துல வெள்ளச்சாமி தோட்டம் முனிச்சாமி தோட்டம்லாம் வெறிச்சோடி கிடக்கு. ஆனா உன் தோட்டம் மட்டும் பச்சை பசேர்னு இருக்கு. அப்படி உரத்த வாரி இறக்கிறோம்ல. உரத்த வாரி இறக்கிற இல்ல? இப்பெல்லாம் வெயிலுக்கு பயிரெல்லாம் கருகுதான், பாத்துக்க. பயிர் கருகுதா இவனுக்கு கருகுதான்ட்டே தெரியலையே. யோ, இவ்வளவு வளர்ந்துருக்க, பின்னாடி தள்ளிட்டு இருக்க. யோ, நான் இல்லையா பின்னாடியா? ஏமா தள்ளாதமா, இவன் என்ன திட்டியான்? நானே யோ அரிசியெல்லாம் இல்லை, போயிட்டு அடுத்த வாரம் வாயா. என்னண்ணே, இதை நம்பி தானே பொல போட்டு வந்திருக்கேன். யோ, உனக்கு ஒரு தாரி சொன்னா புரியாது, போயா. பா, அரிசி சும்மா பல 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 பலன்னு இருக்கு. போயா. இல்ல பால் பண்ணி, இந்த அரிசி பார்த்தோன்னா அப்படி போய் போயா. அது இல்ல பால் பண்ணி, எடு சிறுப்ப நாயே. அண்ணாச்சி வா தம்பி, என்ன வேணும்? 1 கிலோ அரிசி எவ்வளோ அண்ணாச்சி? 1 கிலோ அரிசி வந்து 60 ரூபா வருயா. அப்பா 3/4 கிலோ? 3/4 கிலோ அரிசி வந்து 45 ரூபா. 1/2 கிலோ? 1/2 கிலோ அரிசி வந்து 30 ரூபா வரும். அப்பா 1/4 கிலோ எவ்வளோ அண்ணாச்சி? உனக்கு இப்போ எவ்வளோ தான் வேணும்? 1/4 கிலோ போதும். 1/4 கிலோ வந்து 15 ரூபா. என்ன அண்ணாச்சி, இப்போல்லாம் 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னா 60 ரூபான்னு சொல்கிறீங்க. தம்பி, இங்கே மற்ற அரிசி மாதிரிலாம் இருக்காது, நயமாக இருக்கும், அப்படி இருக்கும். ஊரே மாத்திர மாதிரி என்ன மாத்திர. பா செல்லுதாப்பா. இந்தாப்பா அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன். நீ போய் தோட்டத்து வேலையை பாரு, நான் போய் சமைக்கிறேன். சும்மா இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தா வேலை சொல்லிட்டு கேட்க போப்பா. எல்லாரும் இதே சொன்னால் யார் தான் இந்த வேலையை பார்க்கறதுப்பா? ஐயோ, நான் தான் பார்க்கணுமா? இப்போ பாரு, சேஞ்ச் தட் போஸ்யா. இப்போ அடுத்த போஸ். மாரிமுத்து. ஐயோ, இவனா ஓடுறா? யோ, யார் நீ? வாட் மேன்? எது வாட்டா? ஐயோ, இதுக்கு என்னமோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் நேமு? மை நேம் இஸ் டோங்லி. டோங்லியா? ஆட டோங்கிரி மண்டையா? எப்பா ராமசாமிக்கு வாயா. ஹூஸ் தட் காய்? அவனை தெரியாது என்ற அவன்டாவன். தம்பி வேணுமோ சொல்கிறான், என்னன்னு கேட்டு சொல்லியா. ஹவு கிரீன் இஸ் திஸ்? அப்பா எவ்வளோ பச்சை பச்சையல்னு இருக்குன்னு கேட்குறான்ப்பா. இலை எல்லாம் பச்சையாக இருக்கான், சிவப்பு கலர்லையா இருக்கும். I can't understand what you're speaking. Okay, right. I am so hungry. Any hotel nearby places? நிறுத்து, அவனுக்கு பசிக்குது. ஒரு விவசாயிக்கு இது கூடவா தெரியாது? வாயா, பழைய கஞ்சி போடுறேன். சோபா. ஐயோ, இங்கே வாயா. கட். தம்பி, அந்த பூவை கொண்டு வா. உனக்கா? கரண்டே வர மாட்டேங்குதுடா. அது கரண்ட் பில்லு கட்டணும். ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? Wow, what a taste. Thank you guys. என்ன காய் இல்லைன்னு சண்டை வர போடுறியா நீ? நல்லா விடுப்பா. I want to take photos with you. இந்த நாய்க்கு போட்டோ எடுக்கணுமா? போட்டோ தானே. என்ன சொல்றே தெரியாம இருக்கான். ஊர்ல இருக்க பெரியப்பா தோட்டம் வேலைக்கு போறேன். அங்க வேலை செய்ய ஆள் இல்லையா? நீ நம்ம தோட்டம் பாத்துக்க. நான் எப்போ வரேன்னு தெரியாது. நீ மாரிமுத்து நீயும் பாத்துக்க. சரியா? யோ, என்ன ஊரே மாறி போயிடுச்சு. ஐயா, என்ன நம்ம மாய ராமசாமி மாதிரி இருக்கேன். வாயா ராமசாமி. டோன்ட் கால் மீ ராமசாமி, கால் மீ எஸ் ரமேஷ். சரி விடு ராமசாமி. யோ, இப்போதானே சொன்னேன் ரமேஷ்னு கூப்பிட்டு. இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கு, இல்லை நம்ம நல்லதை எங்க தேட? யோ, நீ நிக்கிறதே நம்ம நல்லதாயா. என்னையா சொல்ற? ஆமாயா. அப்ப சோத்துக்குள்ள என்னையா பண்ற? என்னையா சோறுண்டே. இப்பெல்லாம் காசு கொடுத்தா பீஸா பர்கர்னு அவன் அமுச்சு வைக்கிறான். நீனும் பழங்காலத்துல இருக்க. மாடர்ன் வேர்ல்டுக்கு வாயா. என்னையா பால் பாண்டி, ஆளே மாறிட்ட, முடியெல்லாம் நரைச்சிருச்சு. சரியா? சரி விடு. என்னமோ விவசாயத்தெல்லாம் விட்டீங்களாமே. யோ, உனக்கு விஷயமே தெரியாதா? இங்க விவசாயம் எப்போ விட்டாயா? என்னையா வேற கட்டத்தனமா பேசிட்டு இருக்க? விவசாயத்தை விட்டு என்ன பண்ணுவ? சோத்துக்கு என்ன பண்ணுவ? வாயா, நம்மளுக்கு விவசாயம் தான் முக்கியம். போராட்டம் பண்ணல. ப்ரொட்டஸ்டா? போங்க போங்க போங்க. போராடுவோம் போராடுவோம், சாகும் வரை போராடுவோம். வேண்டும் வேண்டும், விவசாயம் வேண்டும்.
ஐயோ பசிக்குதே. ஹலோ பீஸாவா? யோ பீஸா வேணும்னா பீஸா கோதுமைக்கு யாரும் ஒப்பனா தருவான்? ஊரில் 2-3 பேர் பார்த்த விவசாயிகளை அடித்து பற்றி விட்டு இப்போ பீஸா வேணா எப்படி கிடைக்கும்? ஏதோ பிளாஸ்டிக்கில் பண்ணுறாங்களா, வந்ததை அனுப்பிச்சி வைக்கிறோம். ஃபோனை வை. யோ அப்போ சோத்துக்குலாம் என்ன பண்ணுற? என்னையா சோறுண்டே இப்போலாம் காசு கொடுத்தா பீஸா பர்கர்னு அவன் அனுப்பிச்சி வைக்கிறான். நீனும் பழங்காலத்தில் இருக்க, மாடர்ன் வேர்ல்டுக்கு வாயா. பா நீங்கள் சொல்லும்போது எதுவுமே தெரிலப்பா, இப்போ ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாச்சும் கிடைக்குமாப்பா? எப்படி தான் கிடைக்குமோ? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இருங்க இன்னும் வீடியோலாம் முடியல, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. ஒரு குட்டி மெசேஜ் சொல்லிக்கிறோம். அக்ரிகல்ச்சர் தான் பேக் போன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு என்னங்க, இந்தியாக்கே அதான் பேக் போன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பேக் போன் எந்த நிலைமையில இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம சோசியல் மீடியா அக்ரிகல்ச்சருக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க. FBல மீம்ஸ் போறாங்க, ட்விட்டர்ல ட்வீட் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இந்த பிக் பெஞ்சஸ் அப்படிங்கிற சேனல்ல அக்ரிகல்ச்சரோட இம்பாக்ட் உங்களுக்கு சொல்ல முயற்சி செஞ்சிருக்கோம். இந்த வீடியோல சொல்ல வந்த விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் அக்ரிகல்ச்சர், சேவ் அக்ரிகல்ச்சர். தேங்க்யூ. இப்போ போறா சாங்க.